இந்திய நாட்டின் பிரஜை, ஒரு பெண்ணாக இருக்கிறேன், பெண்ணுக்காக பேச வந்திருக்கிறேன். பெண்கள் தரம் உயர்ந்து இருக்கிறார்கள் என்று நாம் எப்பொழுதுமே பேசுகிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் சரியாக சென்றோமோ சரியாக செல்லவில்லையோ என்று எங்கள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கெல்லாம் வன்முறைதான் காரணமா, இல்லை ஆண்களின் வன்முறையான எண்ணங்களா, இல்லை இந்த போனோகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களை பாதிக்கிறதா, இல்லை நாங்கள் எல்லா இடங்களிலும் பாதிக்கப்பட்டுத்தான் வாழ வேண்டுமா, எந்த அரசியல் சட்டத்திலும் இதற்கு எந்த மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா, எங்கள் பாதுகாப்புக்கு என்ன வழி, இந்தியாவில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் நிர்பயா கேஸ், எத்தனையோ கேஸ்களை நாம் கடந்துதான் செல்கிறோம். ஆனால் முழுமையான அவர்களுக்கான நிவர்த்தி கிடைத்ததா என்றால் அந்த பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் வலி. ஒரு பெண்ணை டாக்டராக அனுப்பிவிட்டு இவள் என்று வீடு திரும்புவாள், எப்பொழுது சேவை செய்வாள் என்ற எண்ணங்களோடு வாழ்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இந்தியா கொடுத்து வருகிறதோ என்று தோன்றுகிறது. நாங்களும் நன்றாக வாழ்ந்து விடுவோம், நாங்களும் சென்று வாழ்க்கையில் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அதில் நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து விடுவோம் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கெல்லாம் நாங்கள் வேகமாக முன்னேறுவதற்கு வழிவகுத்தாலும் நாங்கள் அங்கங்கு தட்டி தட்டி வைக்கப்படுகிறோம். இதை எப்படி உயர்த்துவது? இது அரசாங்கம் இன்று வரை மணிப்பூர் கேஸ் ஆகட்டும், நிர்பயா கேஸ் ஆகட்டும் முழுமை அடையவில்லை. அங்கங்கே பிரச்சனைகளும் சோதனைகளும் இன்று கோயம்புத்தூர் கூட நடந்திருக்கிறது. யார் இதற்கு பொறுப்பேற்பார்கள்? யாரை நாங்கள் நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே வருவது? நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? இதற்கு ஏதாவது வழி பிறக்குமா? இதில் அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன? நான் எங்கே நிற்கிறேன் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் என் பிள்ளைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியுமா? என் பிள்ளையும் ஒரு டாக்டர் தான். அவள் வெளியே போய் சென்று வரும்போது நான் அனுப்பலாமா வேண்டாமா? இந்த சொசைட்டி எனக்கு என்ன பாதுகாப்பை கொடுக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன என் பிள்ளை மட்டுமில்லை, இந்த சொசைட்டி முழுவதும் பிள்ளைகளால் நிறைந்து ஆல்ரெடி நீட் எக்ஸாமே பிள்ளைகளை போட்டு வாட்டி எடுக்கிறது. இதில் பிள்ளைகள் டாக்டராக படித்துவிட்டு யாருக்காக சேவை செய்யது? இதற்கான விடை என்ன? இதுக்கு அரசாங்கம் தான் விடிவு சொல்ல வேண்டும். விடிவு என்பது ஒரு சாதாரணமாக விடிவாக இருக்கக்கூடாது. காலம் முழுதும் இதுக்கு முறையான விடிவு தேட வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்கள் அதற்காக ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். எங்களோட சிறிய முயற்சி தான் இது. இது மேல்மட்டத்தில் இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இது போய் சேருமா, இல்லை உரிய சட்டங்களும் சண்டைகளும் அவர்களுக்கான தண்டனையை உடனடியாக பெற்றுக் கொடுக்குமா? இந்த வழக்கை எப்பயுமே சொல்லிடுவாங்க, சிபிஐக்கு கொண்டு போறோம், அங்க போறோம் சொல்லிடுவாங்க. ஆனா அந்த நியூஸ் வர்றதுக்குள்ள இந்த நியூஸ் மறந்து பெண்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த சப்ஜெக்ட் இது அப்படியே அடங்கி போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் இந்த கேஸ்லயே ஆச்சும் நாம கண்டிப்பான ஒரு முழுமையான தீர்வு அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்கணும். இதை நீங்க